அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மகரம் ராசிக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். மகரம் ராசியை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே பல்வேறு துன்பங்கள், துயரங்கள் இதெல்லாம் கடந்து வந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய கடந்த கால துயரங்களுடைய வடுக்கள் இந்த காலகட்டத்திலையும் கொஞ்சம் இருக்கு. அப்படிப்பட்டவர்களுக்கும் மாறும் காலங்கள், மாறும் காட்சிகள் இந்த மாதத்தில் என்றே சொல்லலாம். உங்களுடைய லைஃப்ல ஏதோ ஒரு சேஞ்சஸ் நீங்க அடையக்கூடிய சூழ்நிலை, ஒரு டெசிஷனாவது எடுப்பீங்க. ஒரு தெளிவான முடிவு எடுத்து உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய சம்பவங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. இது கோச்சார பலன்கள் அடிப்படையில் தான் சொல்றேன். இது உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு சொல்ல கிடையாது, பொது பலன் மட்டும்தான் இது. உங்களுடைய சுய ஜாதகத்தின்படி ஒரு நல்ல தசாபுக்தி நடக்குது, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோக கிரகத்தோட தசாபுக்தி நடந்து நம்ம ஜாதகத்திலேயும் நல்ல கர்மா இருக்குன்னாக்க உங்களுடைய காலங்கள் மாறும், காட்சிகளும் மாறும், உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும், ஒரு நல்ல செய்தி வரும் என்றே சொல்லலாம். முக்கியமா இந்த மகரம் ராசியை பொறுத்தவரையிலும் இப்ப குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் பாவகத்திலிருந்து சந்திரனுடைய சாரமாக ரோகிணி நட்சத்திர சாரத்தில் இருக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு. சில பேருக்கு புதிய காதல் அல்லது புதிய நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப்பு இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சில பேருக்கு பிறப்பிடம் விட்டு வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலத்துல வேலை வாய்ப்பு கிடைச்சு போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. சோ மொத்தத்துல ஒரு நல்ல செய்தி வரும் நேரம் என்றே சொல்லலாம். இப்ப பாத சனிதான். இந்த சனி 2ஆம் பாவகத்துல வக்கரம் ஆகிறது ஒரு வகையில நன்மையா தீமையா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தாக்க குறிப்பா வாக்கால தான் பிரச்சனை வரும். குடும்ப உறவுகளுக்குள்ள நீங்க நல்ல வார்த்தையே சொன்னீங்கன்னா கூட அல்லது உண்மையை பேசினீங்கன்னா கூட அத பொய் என்று சொல்லி அல்லது மாத்தி பேசி வாக்குவாதம் செய்யக்கூடியவர்கள் உங்களை சுத்தி இருப்பாங்க. அவங்க கிட்ட மட்டும் நீங்க வாக்குவாதம் செய்யாம இருங்க. பணம் வரும், ஆனாலும் எதிர்பாராத திடீர்னு செலவுகளும் ஏற்படும். சனி வக்கரம் ஆகிறதுனால ஒரு பொதுவா சொல்லணும்னாக்க, அதே உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் பெற்று இருக்கு, ஒரு நல்ல யோக கிரகத்தோட தசாபுக்தி இப்ப நடக்குது அப்படின்னாக்க இந்த சனி வக்கரத்தால ஒரு இடமாற்றமோ, ஒரு வேலை மாற்றமோ, ஒரு ஊர் மாற்றமோ ஏற்படும். இப்ப இருக்கிற வேலையில ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னாக்க, அல்லது வேலையை விட்டுட்டீங்க, வேலை தேடிட்டு இருக்கிறீங்க, புதிய வாய்ப்புக்காக வெயிட் பண்றீங்கன்னாக்க அந்த புதிய வாய்ப்பு கிடைக்கும், ஒரு இடமாற்றம் ஏற்படும், அல்லது ஒரு வீடு மாற்றம் கூட சில பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஸோ இதெல்லாம் பாசிட்டிவா இருக்கும். நம்ம ஜாதகத்துல சனி வக்கரமாகல, நடப்பு தசாபுக்தியும் சரியில்லை அப்படின்னாக்க அப்படிப்பட்டவர்கள் மட்டும் இப்போ ஒரு தேவையற்ற இடமாற்றமா போயிடும். நீங்க இடமாற்றம் செஞ்சீங்கன்னாக்க வேலையில கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன்லாம் இருக்கும். பொதுவாகவே சனி வக்கரமான ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், டென்ஷனும் இருக்கதான் செய்யும். அதே போல இந்த மாதத்தோட முதல் பகுதி பெருசா அது கூட பாதிப்பு இல்லை. 2வது பகுதியில தான் கொஞ்சம் பாதிப்பு வரும். அது கூட எதனால அப்படின்னாக்க உங்களை சுத்தி இருக்கக்கூடியவர்கள், சக பணியாளர்கள், வாழ்க்கை துணைவர், வாழ்க்கை துணைவரின் உறவுகள், அவர்களாலதான் சில கருத்து வேறுபாடுகள்லாம் வரும். ஏன் அப்படின்னாக்க இந்த சூரியனை பொறுத்தவரை 6ஆம் பாவகத்துல இருக்கு. 6ஆம் இடத்துல 8 இருக்கலாம். அது ஒரு விபரீத ராஜயோகம்னே சொல்லலாம். ஏறதால ஜூலை 16ஆம் தேதி வரலும் 6ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன் 6ஆம் தேதி வரலும் இருக்காங்க 6ஆம் இடத்துல. அப்புறம் 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும். புதனை பொறுத்தவரையிலும் 7ஆம் இடத்துல இருக்கு அப் டு ஜூலை 19 வரலும். இப்போ 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனால எதிரிகள், எதிர்ப்புகளை வெல்வீர்கள். உங்களை நோக்கி வரக்கூடிய எதிர்ப்பை அடக்குவீங்க. கடன் தொந்தரவுகள் கூட இந்த காலகட்டத்தில் இருக்காது. கடனுடைய அழுத்தம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அல்லது சில பேர் கடனை ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். நோய் கூட பெருசா இருக்காது. கடந்த காலத்தை கம்பேர் பண்ணும்போது நோய் கூட பெருசா இருக்காது. சொல்லப்போனா அந்த ஜூலை 1ஆம் தேதியில இருந்து 16ஆம் தேதி வரலும் சிறப்பாகவே இருக்கு. நீங்க ஒரு புதிய இடத்துக்கு போக போறீங்க, ஒரு புதிய வேலையில ஜாயின் பண்ணலாம். சில பேர் ஒரு இடமாற்றத்தோட வேலையை ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. அங்க போய் புதிய நண்பர்களையோ புதிய உறவுகளையோ சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. சோ மாறும் வாழ்க்கை. ஜூலை 16ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னாக்க ஜூலை 16ஆம் தேதியிலிருந்து சூரியன் 7ஆம் பாவகத்தில் இருக்கிறது சரியில்லை. 8க்குரியவன் 7ஆம் பாவகத்தில் இருந்தாக்க வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் விட்டு கொடுத்துதான் போகணும். இந்த காலகட்டத்துல மாதத்தோட பிற்பகுதியில கருத்து வேறுபாடுகள் வரும், அல்லது வாழ்க்கை துணைவருக்கு ஹெல்த் பாதிப்பு நீங்கும். அதே போல நீங்க சக பணியாளர்கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசாம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்றது நல்லது. அல்லது உங்களுக்கு கீழே ஒர்க்கர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுடைய கோஆபரேஷன் குறைவாக இருக்கும், நீங்க தலைமை பதவியில் இருக்கிறவங்களாக இருந்தாங்க. அதே போல பாத்தீங்கன்னா சூரியன் 7ஆம் இடத்துல இருந்து உங்களை ராசியை பார்க்கறதுனால கோபம், டென்ஷன் உங்களுக்குமே கொஞ்சம் இருக்கும். கோபம், டென்ஷனை வெளிக்காட்டாம இருக்கிறது நல்லது. இந்த சூரியன் 7ஆம் இடத்துக்கு வந்த பிறகு மாதத்தோட பிற்பகுதியில திருமணத்துக்காக வரன் பார்க்கிறவங்களுக்கு கொஞ்சம் தடைகளா இருக்கும். ஏறத்தாழ அப் டு ஒரு மாசம்
ஆடி மாசம் வந்துருது. அந்த ஆடி மாசம் வரலும் கொஞ்சம் தடையா இருக்கும். ஆடி மாசம் தான் கடகத்துல சூரியன், 7ஆம் இடத்திலேயே சூரியன் வரும்போது தடையா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அதுக்கான சான்சஸ் இருக்கு. மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரலும் குரு ரோகிணி நட்சத்திர சாரத்துல இருக்கிறதெல்லாம் நன்மைதான். ஆனாலும் எதிர்ப்பாளினுடைய அஃபயர், நட்பு இதெல்லாமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. மேலும் இந்த புதன் பகவானை பொறுத்தவரையிலும் ஜூலை 19ஆம் தேதி சிம்ம புதன் ஆயிடுறார். 8ஆம் இடத்துல வந்துடுறாரு. உங்களுடைய 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கலாம். அதுவும் ஒரு விபரீத ராஜயோகம் தான். மேலும் மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தையும் நிறைந்த கல்வியும் தருவார் அப்படின்ற பழமொழி இருக்கு. அந்த வகையில 8ல புதன் இருக்கிறதுனால, அது நட்பு வீட்டுல இருக்கிறதுனால நல்ல ஒரு இடமாற்றத்தை அடைவீங்க. அதே போல இடமாற்றத்தால் ஆதாயங்கள் உண்டு, பயணங்கள் பலன் தரும், வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் வரும், பணம் எதிர்பார்த்த இடத்துல இருந்து கிடைக்கும். குறிப்பா வந்து கடனே ஒருத்தர்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறீங்க, அது வருமா அப்படின்னாக வரும். சோ அதே போல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் கல்வியில் இருந்த கவனக்குறைவோ அல்லது மந்தத்தன்மையோ நீங்கும். ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட சொல்றேன். பொதுவாகவே இந்த சனி புதன் பார்வை வந்துடும். உயர்கல்விக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் ஒரு நல்ல விரும்பிய கோர்ஸ்லயே ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேற ஒரு ஊர்ல சென்று சேரக்கூடிய சூழ்நிலை வரும். கொஞ்சம் எக்ஸ்பென்சஸும் ஆகும். அதே போல இந்த சனி புதன் சமசப்தம பார்வை இருக்கிறதுனால புதிய நண்பர்கள், புதிய கூட்டாளிகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழில் சிந்தனையும் இருக்கும். கடந்த காலத்துல வேலையை விட்டவங்களுக்கு சில பேருக்குலாம் சொந்த தொழில் செய்யலான்ற எண்ணங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அப்படிப்பட்டவர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு ஜோதிடரிடம் கொடுத்து செக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம இப்போ வந்து சொல்றது ஒரு பொது பலன் தான். இது வந்து கோச்சார கிரகங்களின் அடிப்படையில தான் நம்ம வச்சு சொல்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10% அளவு தான் உங்க வாழ்க்கையை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியது. 90% தனிப்பட்டவருக்கும் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ஜாதகம் தலைவிதின்னு இருக்கு இல்லையா? அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு பிசினஸ் பண்ணக்கூடிய யோகம் இருக்கா, பிசினஸ் எந்த பிசினஸ் பண்ணலாம், எப்ப பண்ணலான்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை ஆரம்பிக்கிறது தான் நல்லது. ஒரு கோச்சார பலன்களின் அடிப்படையில சொந்த தொழில் செய்யலான்ற எண்ணங்களும் சில பேருக்கு வரும் அப்படின்றத நாங்க சொல்றேன். அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த ராகு பகவான் உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்துலயும் கேது பகவான் ராசிக்கு 9லயும் இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க முயற்சிகள் வெற்றியாகும். குறிப்பா சிறுதூர பயணங்கள் நிறைய செய்வீங்க. அலைச்சல்கள் இருக்கும், ஆனாலும் அதில் ஆதாயம் இருக்கும். குறிப்பா வந்து இளைய சகோதரர் வகையில அல்லது சகோதரி வகையில இருந்து வந்த மனக்கசப்புகள் கூட நீங்க அந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். மேலும் இந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னாக்க ராசிக்கு 4ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்று இருக்கு, 11க்குரியவன். அதே போல 4ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால வீடு அல்லது மனை தொடர்பான செய்திகள் நல்ல ஆதாயத்தை கொடுக்கும். விற்க முடியலன்னா விற்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதே போல வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் சில பேருக்கு ஏற்படும். அதே போல இந்த நேரத்துல உங்களுக்கு நல்ல தசாபுக்தி நடக்குதுன்னா ஒரு பிளாட்டோ ஒரு சொத்தோ கூட வாங்குறதுக்கான வாய்ப்பு, உங்க பேர்ல பதிவு பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. கிரக பிரவேசம் பண்ணக்கூடிய வாய்ப்பு மாதத்தோட முதல் பகுதியில் இருக்கு. இப்போ 11ஆம் அதிபதியாகவும் செவ்வாய் வர்றதுனால லாபங்கள் வரும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு, சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள்லாம் கண்டிப்பாக வரும். காம்படிட்டரையும் எதிர்ப்பவர்களையும் எதிரிகளையும் இந்த மாதத்தோட முதல் பகுதியில வெற்றிகரமா சமாளிப்பீங்க. ஆனா அது 2வது பகுதியில ஜூலை 16ஆம் தேதிக்கு பிறகு அவர்களுடைய கை கொஞ்சம் வாங்கும், டென்ஷன் படுத்துவாங்க. நீங்க கோபம் டென்ஷனை காட்டாம பொறுமையா டீல் பண்ணணும். இந்த நேரத்துல உங்களை எதிர்ப்பவர்களுக்கும் உங்களை விமர்சிப்பவர்களுக்கும் அவர்கள் முன்னாடி மிக சிறந்த வாழ்க்கையை வாழும் போது தான் அவங்களுக்கு தக்க பதிலடி. அதற்கு நாம வந்து என்ன செய்யணும், முன்னேறணும், அந்த எண்ணத்திலேயே போகணும். நம்ம அவங்களுக்கும் பதிலுக்கு பதில் பேசுறோம், பதிலுக்கு பதில் வாக்குவாதம்ன்றது வந்து அதற்கு தீர்வாகாது. அதே போலதான் இந்த மாதத்தை பொறுத்தவரை 9ல் இருக்கக்கூடிய கேதுவால தந்தைக்கு ஹெல்த் இஷ்யூஸோ சில பாதிப்புகளோ வந்து நீங்கும். அல்லது பூர்வீக சொந்தங்கள் அல்லது வாழ்க்கை துணைவர்கள் வகையில இருக்கக்கூடிய சொந்தங்களால சில கருத்து வேறுபாடுகள் வரும். அதே போல திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் முதல் பகுதியில எல்லாம் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. கணவன் மனைவிக்குள் பிரியாம இருக்கிறீங்கன்னா கருத்து வேறுபாடு எல்லாம் பெருசா கிடையாது. சூரியன் 7ஆம் பாவகத்துக்கு வரும்போது சின்ன சின்ன சண்டை பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலை தான் மாதத்தோட பிற்பகுதியில இருக்கு. மற்றபடி வேலை தொழில் ரீதியான செய்திகள் நல்ல செய்தி வரும். புதிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டமாகவே இந்த காலகட்டம் இருக்கும் உங்களுக்கு. அதே போல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டோ விரும்பிய கோர்ஸ் சேரக்கூடிய வாய்ப்போ உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் துறையில் இருப்பவங்க, ஐடி துறை சாஃப்ட்வேர்ல இருக்கக்கூடியவர்கள், வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள், சேல்ஸ் மார்க்கெட்டிங், ஆசிரியர் பணி, மருத்துவம் பார்மா இந்த மாதிரி துறையில் இருப்பவர்கள், நிதித்துறையில் இருப்பவங்க, விவசாயம் சயின்ஸ் ஓரியன்டான துறையில் இருப்பவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல ஒரு புதிய வாய்ப்போ அல்லது ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையோ ஏற்படும். கடந்த காலத்துல மகரம் ராசிக்கு இருந்த வந்து அந்த திருமண வாழ்க்கை பிரச்சனை இருந்தாக
பொருளாதார ரீதியா நல்லாவே இருப்பீங்க. பொருளாதார ரீதியா பிரச்சனை இருக்குன்னா திருமண வாழ்க்கை நல்லாவே இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்டதோட வடுக்கள் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கு. அதற்கான தீர்வுகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருந்தே உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும். உங்களுடைய தசாபுக்தியை பொறுத்து அது கொஞ்சம் முன்ன பின்ன கிடைக்கும். ஆனா கோச்சார ரீதியாக பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது. குரு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால, பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால புத்திர பாக்கியத்துக்காக நீண்ட நாளா தவிச்சிட்டு இருக்கிறவங்க, புத்திர பாக்கியத்துக்காக கோவில் கோவிலா போயிட்டு இருக்கிறவங்க, அல்லது மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இந்த காலகட்டத்தில் வரும். புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதே போல பிள்ளைகளால மகிழ்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். குறிப்பா பிள்ளைகளுடைய ஆதரவு சில பேருக்கு ஏற்படும். பிள்ளைகள் வெளிநாட்டுல இருக்காங்க, வெளியூர்ல இருக்காங்கன்னா அவங்க இந்த மாதத்தை பொறுத்தவரை போகக்கூடிய சூழ்நிலையோ அல்லது அவர்களுக்கு சுப காரியத்துக்கான செய்திகள் அதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அவர்களுக்கு சுப காரியத்துக்காக பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா அந்த சுபகாரியம் நடக்கக்கூடிய வாய்ப்போ அல்லது அதுக்கு ஒரு நல்ல செய்தியோ வரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. மொத்தத்துல மகரம் ராசிக்கு இந்த மாதம் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. ஒரு சில பிரச்சனை, அதாவது மாதத்தோட பிற்பகுதியில கொஞ்சம் உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. அதே போல வாழ்க்கை துணை ஒரு வகையில அவர்களுடைய உறவு வகையில கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும். அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்குவாங்க உங்களுடைய வாக்கை. அதனால யாருக்கிட்டையும் வாக்குவாதம் செய்யாம இருக்குங்க. இதான் நான் சொல்லக்கூடிய முக்கியமான அட்வைஸ். மேலும் பாத்தீங்கன்னாக்க சந்திக்கக்கூடிய நபர்கிட்டையும் உங்க வெளிப்படையா யார்ட்டையும் பேசாம இருக்கிறதும் நல்லது. மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம் தான். இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்த கோயிலுக்கு போகலாம், எந்த தெய்வத்தை கும்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னாக்க முருகப்பெருமானை வழிபாடு செய்யறது நல்லது. அடுத்தது பிரதோஷ வழிபாடு. ஒவ்வொரு பிரதோஷ மாசத்துல 2 பிரதோஷம் வருது இல்லைங்களா? இந்த 2 பிரதோஷத்துக்கும் கோயிலுக்கு போயிட்டு, சிவன் கோவிலுக்கு போயிட்டு நீங்க ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செஞ்சு போயிட்டு அதை வச்சு அர்ச்சனை அபிஷேகம் செய்து நீங்க மற்றவங்களுக்கு அது கொடுத்துட்டு வரும்போது நிச்சயமாக தடைகள் நீங்கும். உங்களுக்கு பல்வேறு மாற்றங்களை பெறுவீங்க வாழ்க்கையில. முடிந்தால் இந்த ஜூலை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி நாள்ல திருவண்ணாமலை போயிட்டு கிரிவலம் போயிட்டு வாங்க. கண்டிப்பா நன்மைகள் நடக்கும். பிரிந்த உறவுகள், பிரிந்த கணவன் மனைவிகள் அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தியும் கிடைக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.